எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் புலாவ் ரெசிபீஸில் தக்காளி புலாவ், முந்திரி புலாவ், இந்த மாதிரி நிறைய புலாவ் ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம இன்னொரு அருமையான புலாவ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வெந்தயக்கீரை புலாவ். இப்போ வெந்தயக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால், பிளட் சுகர் லெவல்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வாங்க இந்த அருமையான புலாவ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 வகையான வெந்தயக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். இது பெரிய வெந்தயக்கீரை. இதோட இலையை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இது சின்ன வெந்தயக்கீரை. இன்னைக்கு புலாவ் செய்யறதுக்கான பெரிய வெந்தயக்கீரை பயன்படுத்துகிறேன். வெந்தயக்கீரை நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நம்முடைய டெய்லி சமையலில் இந்த கீரையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி செய்கிறப்ப, பருப்பு செய்கிறப்ப, இல்லைன்னா கார்னிஷ்க்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். வெந்தயக்கீரையை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நான் இன்னைக்கு சுவையான வெந்தயக்கீரை புலாவை எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். நான் புலாவ் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இது 1 பாட் ரெசிபி. கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம் மெல்லிசா நறுக்கி போடுங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது அரைக்க 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் பொன்னிறமானதும் இதில் அரைச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுதை போட்டு வதக்குங்க. இதில் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி போட்டு கிண்டுங்க. இந்த ரெசிபிக்கு நான் மீடியம் சைஸ் கட்டுக்கீரையை யூஸ் பண்ணுறேன். கீரையை நல்லா கழுவிட்டு தண்டு இல்லாமல் வெறும் இலைகளை மட்டும் போடுங்க. குக்கரில் போட்ட உடனே கீரை சுருங்க ஆரம்பிக்கும். அதனால கீரையை நறுக்க தேவையில்லை. ஒரு டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அதிகமாக போட வேண்டாம், நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் ml கப். வேணும்னா நீங்கள் அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் ஊற வைக்கல, கழுவிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். அரிசியை மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் புதினா எல்லாம் போடுறேன். ஆனால் இது ஆப்ஷனல், நான் வாசனைக்காக போடுறேன். 1 கப் அரிசிக்கு நான் 1.25 கப் தண்ணி ஊற்றுறேன். குக்கரை மூடி ஆவி வந்ததும் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வேக வைங்க. விசில் வந்த உடனே குக்கரை திறக்க வேண்டாம், ப்ரெஷர் போகிற வரைக்கும் அப்படியே வைங்க. புலாவ் அருமையாக வெந்திருக்கு. மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்து போடலாம். சிம்பிளான வெந்தயக்கீரை புலாவ் இப்போ தயார்.
ஆரோக்கியமான வெந்தயக்கீரை புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ஒரு நல்ல லஞ்ச் ரெசிபி. இது நீங்கள் வந்து தயிர் பச்சடி, வத்தல், அப்பளம் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சைட் டிஷ், ஒரு கிரேவி வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.